வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. ஒரு கஷ்டமான நியூஸ் தான். இந்த காலையிலேயே இது மாதிரி பேச நினைக்காதீங்க. என்னென்னா, நம்ம ரோசி தேடி 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 பார்த்தேன். இந்நேரம் இப்போ நான் காலைல கதவு திறந்துட்டேன்னா வாசல் வந்து கத்தினே இருக்கும். அது கடைசியில் என்ன சொன்னாங்க, நேற்று நம்ம ரோட்டில் வந்து பெருக்குவாங்க இல்லையா, ஒரு அம்மா கிட்டத்தட்ட ஒரு மாதம் லீவ் போட்டிருந்தாங்க. அவங்க வந்தாங்க, வந்துட்டு சொன்னாங்க, ஆனால் எதாச்சியாக கேட்டேன், நம்ம ரோசியை பார்த்தியாம்மா, நம்ம வீட்டு வாசலே இருக்கு அம்மா. ஆனால் ரோசி மாதிரியே ஒரு பூனை ஒரு ஒரு 15-20 நாள் முன்னாடி நம்ம குப்பத்தொண்டி பார்த்த நாய் கட்சி போட்டு இருந்துச்சு. நாங்கள் மனசே வெக்ஸ் ஆகிடுச்சு எனக்கு. நம்ம வீட்டை விட்டு எங்கேயும் போகாது, அப்படி போனால் கூட கரெக்டாக திரும்பி வந்துடும். அந்த அம்மா சொன்னாங்க நாய் கட்சி போட்டுச்சுன்னா நம்ம ரோசி மாதிரி தான் இருந்துச்சு, அந்த மாதிரி தெரியும், இந்த வருவாங்க பெருக்குவாங்க அந்த மாதிரி சொன்னாங்க நேற்று கேட்டப்போ. அது தூக்கி போட்டாச்சுண்ணா, அது யார் பூனைன்னு தெரியாமன்னு. என்னம்மா ஒரு ஒருத்தர் சொல்லக்கூடாது, அது நம்ம பூனை தான்மா அது. கடைசியில் கிட்டத்தட்ட ஒரு மாதம் மேலே ஆகிடுச்சு. எப்படி இருந்தாலும் 3 நாள் 4 நாள் எங்கன்னா ஓடி போவோம், ஆனால் ஓடி வந்துடும். எப்படி இருந்தாலும் வந்துடும். என்ன இந்த உட்காந்து கத்தி கிடக்கும். அவங்க என்ன சொன்னாங்க, ரோசி தானா, ரோசி இல்லை ரோசி மாதிரி தான் இருந்துச்சு, அது மாதிரி பிளாக் ஒயிட்டு, தலையிலலாம் கொஞ்சம் பிளாக்காக இருந்துச்சு, இதெல்லாம் ஒயிட்டாக இருந்துச்சு. மனசு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. என்னடா இது, கிட்டத்தட்ட 7 வருஷம் நம்ம கூட இருந்துச்சு. அது இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அந்த நாய் பூனை வளர்க்குறவங்க அந்த ஃபீல் தெரியும். உங்கள் ஒய்ஃபு நொந்துட்டாங்க. எங்கள் ஒய்ஃபு அது இறந்துட்டு கண்ணில் பார்த்துருந்தா கூட சரி, எதனால் போட்டு புதைச்சி கழிச்சிட்டு இருக்கலாம். அதை அப்படியே குப்பத்தொட்டில் தூக்கி போட்டிருக்காங்களா, அதான் மனசு கஷ்டமாக இருக்குது. குழந்த மாதிரி ஒருடி இங்கே நம்ம வேளச்சேரி செக் போஸ்ட்டுன்னுவாங்க, இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்ரு. ஒருடி மழையில் வந்து நாங்கள் போய்ட்டு இருக்கிறப்போ ஒரு தள்ளு வண்டியில் கீழே தள்ளு வண்டி மழை வெள்ளம் தண்டு வண்டி கீழே கிடுகிட்டுன்னு அப்படியே நடுங்கி இருந்துச்சு. தூக்கி வண்டியில் உட்கார வச்சு கூட்டின்னு வந்து எனக்கு கடக்குன்னு விட்டேன். அதை நன்றிக்கு ஒரு வெள்ளம் பயங்கரமான வெள்ளம் வந்துச்சு தெரியுங்களா. அப்போ தான் பயங்கர வெள்ளம், இந்த இதெல்லாம் உடஞ்சிது இல்லையா, இந்த டேமெல்லாம் திறந்து விட்டாங்களே ஜெயலலிதா பீரியடில். அப்போ தான் 30 அது இருக்குது. எடுத்துன்னு வந்து அப்படியே கிடுக்கிட்டுன்னு உடம்பு அடிச்சு எடுத்துன்னு விட்டு கொஞ்சோண்டு பால் வச்சுங்க, அவ்வளோதாங்க. 7 வருஷம் நம்ம கூடயே ட்ராவல் பண்ணிவிட்டு போச்சு. அதான் இந்த மாதிரிலாம் நாய் பொண்ணெலாம் வளர்த்தால மனசு கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ரோசி வந்துச்சான்ட்டு. இல்லை, செத்து போச்சு, பாவம்.